எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீட்ரூட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பாதி பீட்ரூட் இருந்தால் கூட போதுங்க, இது செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 4லேருந்து 5 தோல் உரித்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கட் பண்ண புதினா இலைகள், அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இருந்தாலும் போதுமான அளவாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 பூண்டு பற்கள் தோலோடவே நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நான் கொர கொரப்பாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ பீட்ரூட்டை தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டில் இப்படி ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்றது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பில் வேக வைக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாதி பீட்ரூட்டில் தான் நான் அது ரெசிபியே செய்கிறேன். இப்போது அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது 2 கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா தட்டின 5-6 சின்ன வெங்காயம் நல்லா இடித்து போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நம்மளோட அந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வேக வச்ச பீட்ரூட் விழுதுகளை சேர்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்க்குறேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே மேலே தூவிட்டு மூடி போட்டு வைக்க போகிறேன். நல்லா நுரக்கூட்டி வரட்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம இன்றைக்கி பீட்ரூட் ரசம் பண்ணுறோம். இப்போ நல்லா மூடி போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா நுரக்கூட்டி வருது. இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போது தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று சுட சுட சாதம் போட்டு இந்த ரசம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணுங்கள். செம சூப்பரான பீட்ரூட் ரசம் எப்படி ஷேர் பண்ணுறது, அதாவது எப்படி பண்ணுறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரெசிபிஸ் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.